இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பார்ப்போம். கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் இஸ் ஆப்போசிட் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனோட மீனிங் வந்து இதுதான். மீன்ஸ் ட்ரான்சாக்ஷன் which alters the asset or liability including contingent liability outside India of person resident in India or asset or liability in India of person resident outside India. அதான் asset or liability of a person outside India. The transaction which alters assets or liability including contingent liability outside India of a person resident in India. person resident in India இருக்காரு, பிஆர்ஐ இங்கே ஒரு இதுலேயே கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. பர்சன் ரெசிடெண்ட் இன் இந்தியா ஒருத்தர் அவர் இப்போ நான் தான் வந்து பர்சன் ரெசிடெண்ட் இன் இந்தியா அப்படின்னா என்னோட எப்படி சொல்கிறது, என்னோட அசட்டோ லைபிலிட்டியோ ஃபாரினில் இருக்குது, அதாவது யூஎஸில் வந்து என்னோடய அசட்டோ இல்லை லைபிலிட்டியோ எதனா சேஞ்ச் ஆச்சுன்னா, இப்போ நான் அசட் வாங்கினேன்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இன்னொரு பில்டிங் வாங்குறேன் அப்படின்னா அதாவது அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வேறு எதனா லைபிலிட்டி இன்கர் பண்ணுறேன், அதாவது ஒரு லோன் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எதனா சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நான் வந்து லைபிலிட்டி இன்கர் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அது ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். அதே மாதிரி இந்தியாவில் ஒரு அசட்டோ லைபிலிட்டியோ ஒரு ஃபாரினர் க்ரியேட் பண்ணுறான், அதாவது க்ரியேட் பண்ணுறான் இந்த சென்ஸ் அவன் ஏற்கனவே அசட் லைபிலிட்டி வச்சுருந்தாலும் சரி, இல்லை புதுசாக அசட் லைபிலிட்டி வாங்குறனாலும் சரி, அது மாதிரி சொல்கிறேன். இப்போது அசட்டு வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா வேறு ஒரு அசட் இன்னொன்று வாங்குறான்னா அது அல்ட்ரேஷன் நடக்குதுல்ல. இப்போ அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, 50 lakhs இருந்தது இப்போ 1 crore ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி அதே மாதிரி அவன் இங்கே எதனா அவன் ஒரு லோன் வாங்குறானோ இல்லை வேறு எதனா ஒரு லைபிலிட்டி இன்கர் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கும் அதே மாதிரி அவனோட லைபிலிட்டியும் அல்டர் ஆகுது. ஸோ அதுதான் இதோட மீனிங். Transaction which alters the asset or liability including contingent liability outside India of a person resident in India. அதே மாதிரி asset or liability in India of a person resident outside India would be a capital transaction. அவ்வளோதான், இதுதான் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் மீனிங். ஆல்ரெடி நான் டெஃபினேஷன்லேயே பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்ன அப்படின்னா வந்து மெயினாக வந்து இந்த ப்ரொஹிபிட்டட் ட்ரான்சாக்ஷன்ஸ். இதில் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனோட டெஃபினிஷன்ஸ் பார்த்தோமா, அந்த டெஃபினேஷன் வந்து ஹோல்டு ஓன் ட்ரான்ஸ்ஃபர். அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனே வந்து இப்போது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது வந்து இதில் என்ன கான்செப்ட் வருது அப்படின்னா, without prejudice to the provision of this section, Reserve Bank may by regulation prohibit, restrict or regulate establishment in India of a branch, office or other place of business by a person resident outside India for carrying on activity relating to branch, office or other place of business. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த சார்ட்டை மட்டும் ஒழுங்காக படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா அதாவது ஒரு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, அதாவது இந்தியன் சிட்டிசன். இப்போது நார்மலாக ஒருத்தர் வச்சுக்கோங்க, சச்சின் டெண்டுல்கர், இப்போது தோனி வச்சுக்கோங்க. பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா as per section 64 may hold, own, transfer or invest in foreign currency, foreign security or any immovable property situated outside India if the same was acquired, held or owned by such person when he was PROI or inherited from a PROI. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, பிஆர்ஐ அதாவது பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ணலாம்னா ஹோல்டு, ஓன், ட்ரான்ஸ்ஃபர், இன்வெஸ்ட் இன் ஃபாரின் கரன்சி, ஃபாரின் செக்யூரிட்டி ஆர் ரிமூவபிள் ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியா. அதாவது ஒரு ஃபாரின் கரன்சியோ இல்லை ஃபாரின், இப்போது ஒரு நார்மல் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா வந்து இதெல்லாம் பண்ணலாம். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஹோல்டு பண்ணுறாங்களோ, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணுறாங்களோ, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ, இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ. அதாவது ட்ரான்ஸ்ஃபர், இன்வெஸ்ட்லாம் வந்து ஃபாரின் கரன்சி, ஃபாரின் செக்யூரிட்டியில் வரும். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபாரின் கரன்சியாக வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபாரின் கரன்சியாக வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட் வந்து ஃபாரின் செக்யூரிட்டி அப்படின்னு கன்சிடர் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டு ஓன் வந்து இப்போ ப்ராப்பர்ட்டிக்கு வச்சுக்கோங்க. சும்மா அது வந்து எல்லா வேர்ட்ஸும் கவர் ஆகிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அது வந்து எப்போ நம்ம சிச்சுவேட்டட் அவுட் சைடு இந்தியா,
அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஃபாரின் கரன்சியோ இல்லை ஃபாரின் செக்யூரிட்டியோ நீங்கள் ஹோல்ட் ஓன் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் இன்வெஸ்ட் எப்போ பண்ணலாம் அப்படின்னா எப்போ இப்போ அதாவது நார்மலாக பண்ணலாம். ஆனால் வந்து இது எப்படின்னா இந்த இஃப் த சேம் வாஸ் அக்வயர்ட் ஹெல்ட் ஆர் ஓன்ட் பை சச் பர்சன் when he was a PROI or inherited from a PROI. அதாவது இது எல்லாத்தையுமே அவர் பர்சன் ரெசிடென்ட் அவுட் இந்த பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருக்கிறாருல்ல, அவர் வந்து முன்னாடி பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியாவாக இருக்கும்போது இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த செக்யூரிட்டி, கரன்சி, அப்புறம் ப்ராப்பர்ட்டி இதை வந்து அக்வயர் பண்ணியிருக்காரு ஆர் வந்து ஓன் பண்ணியிருந்தார், ஹோல்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அப்போது அவர் அந்த டைமில் பிஆர்ஓஏயாக இருக்கும் போது இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. ஆர் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் பிஆர்ஓஏன்னா இன்ஹெரிட்டன்ஸ்னால் தெரியும்ல, உங்களோட ஃபாதர் வந்து ஒரு பிஆர்ஓஏயாக இருந்து அவர்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் ஃபாரினில் தான் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு பணம் அனுப்புகிறாருன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தாருன்னா அவர்கிட்டேருந்து உங்களுக்கு அவரோட அந்த பக்கம் யூஎஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து நமக்கு வரும். அப்படி எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அப்புறம் நமக்கு தான் வரும்ன்ற மாதிரி இருக்கும்ல இன்ஹெரிட்டன்ஸ்னால். ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராப்பர்ட்டி வந்திருந்தாலுமே அது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னது, பிஆர்ஓஐ மே ஹோல்டு ஓன். அதே இந்த இதில் சொன்ன மாதிரி இதில் பிஆர்ஐஐ இதில் பிஆர்ஓஐ வந்து ஹோல்ட் ஓன் ட்ரான்ஸ்ஃபர் இன்வெஸ்ட் இன் இந்தியன் கரன்சி செக்யூரிட்டி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இந்தியன் கரன்சி இதில் வந்து ஃபாரின் கரன்சி, ஃபாரின் செக்யூரிட்டி, இதில் இந்தியன் கரன்சி, இந்தியன் செக்யூரிட்டி, அதுக்கப்புறமா எனி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட் இன் இந்தியா இஃப் த சேம் வாஸ் அக்வயர்டு ஹெல்ட் ஆர் ஓன்ட் பை சச் பர்சன் வென் ஹி வாஸ் அ பிஆர்ஐஐ ஆர் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் பிஆர்ஐ. அது இங்கே இருக்கிறதோட ஆப்போசிட் மாதிரி. இந்தியன் கரன்சி, இந்தியன் செக்யூரிட்டி, இந்தியாவில் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வந்து அக்வயர் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா ஓன் பண்ணியிருக்கணும். எப்போனா அவர் ஒரு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருந்திருக்கணும். ஃபஸ்ட்டு பிஆர்ஐயாக இருந்தபோது அவர் இது எல்லாத்தையும் வாங்கியிருக்காரு இல்லை ஓன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதுக்கப்புறமா அவர் பிஆர்ஓயாக மாறினதுக்கப்புறமும் அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது. இல்லை இதே மாதிரி அந்த ஃபாரினர் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணி அவங்க இப்போ நமக்கு நம்ம அப்பா வந்து அங்கேருந்து ஒர்க் பண்ணி நம்மளுக்கு அனுப்புகிறாங்கன்ற மாதிரி சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஃபாரினர் வந்து இருந்து அவர் வந்து இங்கே ஏர்ன் பண்ணி பணம் அனுப்புகிறாருன்ற மாதிரி எதனா ஒரு கேஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு பேபி அதே மாதிரி அதை இன்ஹெரிட்டட் ஃப்ரம் அ பிஆர்ஐ, ஒரு பிஆர்ஐஐயோட கிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ணி அது உங்களுக்கு சொந்தமாச்சு அப்படின்னா அதுவும் வந்து ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். ஸோ அவ்வளோதான், இப்போ பெருசாக எதுவும் இல்லை. அப்புறமா இந்த ஸ்கெட்யூல் 1, ஸ்கெட்யூல் 2, ஸ்கெட்யூல் 1, ஸ்கெட்யூல் 2 வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் மக்கடிச்சு தான் ஆகணும். ஸோ அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் தான் ஓரளவுக்கு ரீட் அவுட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்னால் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த ப்ரொஹிபிட்டட் ட்ரான்சாக்ஷன் இதுதான். இது என்னென்னா இங்கே இருக்க ஆரம்பிக்குதா, நோ பர்சன் ஷல் அண்டர்டேக் ஷெல் ஆர் withdraw foreign exchange to or from authorized person for any capital account transaction provided the subject to the rules or regulations or directions or orders issued at thereunder. Resident individual may draw from authorized person foreign exchange not exceeding $250,000 per financial year or such amount as may be decided by Reserve Bank from time to time for a capital account transaction specified in Schedule 1. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 250,000 தான் இந்த இது வந்து லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் நம்ம படித்தது அதே தான். 250,000 வரைக்கும் ரிசர்வ் பேங்க்கோட இது தேவையில்லை, அதுக்கப்புறமா உங்களுக்கு அவங்களோட அப்ரூவல் தேவை, அதுதான் சொல்கிறாங்க. வேறு ட்ராவல் எக்ஸீட்ஸ் ரிசர்வ் பேங்க் ஓகே எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா ரிசர்வ் பேங்க்கோட இது வேணும், ஃப்ரம் டைம் டு டைம் அவங்களோட அப்ரூவல் வேணும். அது இல்லாமல் வேறு என்ன இருக்குது, த பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா இஸ் ப்ரொஹிபிட்டட் ஃப்ரம் மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா இன் எனி ஃபார்ம் இன் எனி
company, partnership firm, proprietary concern or any entity, whether incorporated or not, which is engaged or proposes to engage in the business of chit fund, நிதி கம்பெனி, அக்ரிகல்ச்சரல், அதான் இந்த மாதிரி 5 கம்பெனியில் வந்து அவங்களால இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. இந்த எனி ஃபார்ம், அதாவது எனி ஃபார்ம் இன் எனி கம்பெனி, இந்த பர்சன் ரெசிடெண்ட் அவுட் சைடு இந்தியா பிஆர்ஓ இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து சில பிஸ்னஸை வந்து அண்டர்டேக் பண்ணவே முடியாது. பிஸ்னஸ் ஆஃப் சிட் ஃபண்டு, அப்புறமா நிதி கம்பெனி, அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சரல் பிளான்டேஷன் ஆக்டிவிட்டி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் ஹவுசஸ், அதுக்கப்புறமா ட்ரேடிங் இன் டிடிஆர்ஸ். இதுக்கு நான் ஏன் வந்து அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நான் உங்களுக்கு பண்ண அலோடு கிடையாதுன்றதை நான் ஏன் வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மெயினான ரீசன் வந்து சிட் ஃபண்டுன்றது வந்து லைக் இந்த மாதிரி சிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் சரி, அதுக்கப்புறம் இந்த நிதி கம்பெனி, இந்த இதுக்கெல்லாம் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா லைக் வந்து அவங்க இந்தியாவை கண்ட்ரோலில் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாதிரி ஆக்சுவலாக. ஏன்னா கவர்மெண்ட் ஃபண்டு தான் இந்த சிட் ஃபண்ட். இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ஃபண்ட் அவங்க தான் தர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிற மாதிரி வந்துடும் அது மாதிரி. ஸோ அது மாதிரி நிதி கம்பெனி, அக்ரிகல்ச்சர் பிளான்டேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைக் ஃபுல்லாக அவங்களோட அக்ரிகல்ச்சர் பிளான்டேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சுன்னா அப்புறம் இப்போ நமக்கு கிடைக்கிற இப்போ ரைஸ் வந்து ஒரு 1 kg வந்து ஒரு 50 rupees கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது வந்து அப்படியே டபுள் த அமௌண்ட்டாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்ற காரணத்தினால அது அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் விட மாட்டாங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து இப்போ நீங்கள் வட சென்னை படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து டெண்டருக்கு விடுவாங்க, விட்டதுக்கு வந்து காசு இருக்கிற ஃபாரினர் வந்து டெண்டருக்கு அதிகமாக ரிலீஸ் எடுத்து இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மக்கள் எங்கே போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும், ராஜன் பேசுவார். சரி, ஓகே, எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் அதுதான். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கெல்லாம் அவங்கள உள்ளே விட்டோன்னா அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற அவங்க அந்த பக்கம் வந்து செம்மையாக சம்பாதிச்சிருவாங்க. ஸோ அங்கே இங்கேயோட அங்கே வந்து சம்பாத்தியம் அதிகன்றதுனால அவங்களுக்கு வந்து நினச்சாங்கன்னா வந்து நிறைய இடத்த இந்தியாவில் அப்படியே வாங்கி போட்டுற முடியும். அதுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு காசு வந்து அவங்களுக்கு அந்த பக்கம் சம்பளம் அதிகம். இப்போ யூஎஸ்லலாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு இங்கே ஈஸியாக வீடு வாங்குகிற அளவுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக சம்பளம் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேயும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்ம் ஹவுசஸ்னால் அதுவும் அதே தான், இந்த அக்ரிகல்ச்சர் பேஸ்டு. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்ற மாதிரி. அப்புறம் டிடிஆர்ன்றது வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபரபிள் டெவலப்மெண்ட் ரைட்ஸ். அதாவது ஒரு இதோட மீனிங் என்னென்னா, டிடிஆருங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பில்டிங்க்கு இவ்வளோ தான் வந்து கட்டணும். அதாவது இப்போது ஒரு பில்டிங்கில் 2 ஃப்ளோர் தான் கட்டணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது, ஒரு 2 ஃப்ளோரோ இல்லை 3 ஃப்ளோரா இல்லை 5 ஃப்ளோரா 10 ஃப்ளோரா எவ்வளோ ஃப்ளோருன்றது முடிவு பண்ணுறது இந்த டிடிஆர் தான். ஸோ இந்த டிடிஆரை வந்து விற்க முடியும். அதாவது நான் ஒரு ஃப்ளோர், எனக்கு 2 ஃப்ளோர் கட்டுற அளவுக்கு வந்து டிடிஆர் இருக்குது, பட் நான் ஒரு ஃப்ளோர் தான் கட்டுறேன், இன்னொரு ஃப்ளோருக்கு வந்து நான் அந்த டிடிஆர் அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த டிடிஆரை நம்ம வந்து வேறு யாருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, வேறு ஒருத்தர் இருக்கார், அவர் 3 கட்டணும்னு நினைக்கிறார், 3 ஃப்ளோரு, ஆனால் அவர் 2 ஃப்ளோர் தான் கட்ட முடியுது, அது வரைக்கும் தான் அவர்கிட்ட டிடிஆர் இருக்குன்னா 3ஆவது ஃப்ளோர் கட்டுறதுக்கு டிடிஆர் வந்து நம்ம வந்து அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவர் அதுக்கேற்ற கேஷ் நம்மளுக்கு கொடுத்துட்டாருன்னா, ஸோ அது மாதிரி கணக்கு எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்மளால் வந்து பண்ண முடியும்.
அதே தான் அந்த டிடிஆர் நான் சொன்னது தான் ஃபஸ்ட்டு. அதான் ஃப்ளோர்ஸ் அதிகமாக கட்டுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட இப்போ ஒருத்தர் வந்து 2 ஃப்ளோர் கட்டுறத ஒரு லிமிட்டுக்கோட கம்மியாக கட்டியிருக்காங்க அப்படின்னு பட்சத்தில் அவங்களால அந்த ரைட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேறு ஒருத்தருக்கு வந்து இப்போது லிமிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ராவாக இந்த டிடிஆர் வாங்கி அவங்களால ஃப்ளோர்ஸ் கட்ட முடியும். அதுதான் இந்த டிடிஆர். இப்போது நான் இதுவும் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸோட அந்த கனெக்டில் தான் இருக்குது. லைக் வந்து அவங்க ஃப்ளோராக அதிகமாக பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இப்போது ஒன்று ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டாங்க, இப்போ வரல, இப்போ ஒரு பில்டிங் மட்டும் கட்டுறாங்க வச்சுக்கோங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு கட்டுறாங்க, அந்த வீட்டை வந்து இந்தியாவில் கட்டுறாங்க. இந்தியாவில் கட்டும்போது டிடிஆர் வந்து எக்ஸ்ட்ராவாக, அதாவது அவங்களுக்கு கொடுத்துருக்கிற லிமிட்டோட எக்ஸ்ட்ராவாக அவங்க டிடிஆர் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெரிய வீடாக கட்டி அதுக்கு வந்து ரெண்ட் விட்டு இப்போ பெரிய அமௌண்ட்டு பார்க்குற மாதிரி வந்து நடக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து அவாய்ட் பண்ணுன்றதுக்காக இந்த 5 பிஸ்னஸில் வந்து அவங்களால அந்த ஒரு பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா வந்து ப்ரொஹிபிட்டட் டு மேக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா இன் தீஸ் 5 பிஸ்னஸஸ். அதாவது இந்த 5 இடத்துல இந்த 5 டிரான்சாக்ஷன்ஸில் தே காண்ட் இன்வெஸ்ட், ஐ மீன் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரொஹிபிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து, நோ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஷால் அண்டர்டேக் எனி கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் with any person who is capital account transaction with any person who is a citizen of or a resident of Democratic Republic of Korea or entity incorporated or otherwise in Democratic Republic of Korea until further orders unless there is special approval from central government to carry on transaction. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, யாருமே வந்து அலௌடு கிடையாது. எதுக்கு வந்து நோ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஷால் அண்டர்டேக் எனி கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் வித், அதாவது எந்த கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனும் யார் கூட என்டர் பண்ணக்கூடாதுன்னா சிட்டிசன் ஆர் ரெசிடென்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா அவங்கக்கிட்டேயோ ஆர் எனி என்டிட்டி இன்கார்பரேட்டட் ஆர் அதர்வைஸ் இன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா. அதாவது ஒரு சிட்டிசனாக இருக்கலாம், இல்லை ரெசிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு என்டிட்டி இன்கார்பரேட்டட் இன் த டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா. அதாவது கொரியாவில் ஒரு சிட்டிசனாக இருக்கலாம். இது வந்து டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா வந்து நார்த் கொரியாவை குறிக்குது. ஸோ அதில் வந்து அங்கே இருக்கிற சிட்டிசனோ சரி, இல்லை ரெசிடெண்ட்டோ சரி, இல்லை அங்கே இருக்கிற ஒரு என்டிட்டியோ சரி, என்டிட்டி இன்கார்பரேட்டட் இன் கொரியா, அந்த நார்த் கொரியா. ஸோ அந்த 3 பேர், இப்போ நான் சொன்ன 3 சிட்டிசனும் ரெசிடெண்ட் அப்புறம் என்டிட்டி, அவங்க 3 பேர் கூட யூ கான்ட் என்டர் இன்டு எனி கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். அதாவது பர்சன் ரெசிடெண்ட் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கிற ரெசிடெண்ட் வந்து அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் எனி கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் என்டர் பண்ண முடியாது இந்த 3 பேர்கிட்ட. unless there is special approval from central government to carry on transaction. அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கிட்டீங்கன்னா யூ கேன், அதர்வைஸ் யூ காண்ட். அது மாதிரி தான். ஸோ த எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் டிரான்சாக்ஷன் வித் எனி பர்சன் who is a citizen or resident of Democratic People's Republic of Korea or an entity incorporated or otherwise in Democratic People's Republic of Korea or any existing representative office or other assets possessed in Democratic People's Republic of Korea by a person resident in India which is not permissible shall be closed or அதான் existing. இப்போது முன்னாடி வந்து இந்த ரூல் கிடையாது, இப்போ தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் இந்த சென்ஸ் இந்த ரூல் ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து என்டர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாடியே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வித் எனி பர்சன், அதாவது ஆல்ரெடி இந்த 3 பேர் கூட உங்ககிட்ட டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா April 21, 2017 தான் இது வந்திருக்கு போல் இந்த அமெண்ட்மெண்ட்டோ இந்த அமெண்ட்மெண்ட்டு. ஸோ அந்த அதுக்கு முன்னாடி இந்த டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த எல்லா டிரான்சாக்ஷனையும் வந்து ஷால் பி க்ளோஸ்டு, லிக்விடேட்டட், டிஸ்போஸ்டு, செட்டில்ட் வித்தின் 180 days ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் April 21, 2017.
அதான் ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 180 days. அதான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் வந்து இந்த 3 பேர், அதாவது யாருன்னா இவங்க ரெசிடெண்ட்டு, ஃபஸ்ட்டு சிட்டிசன் இல்லை ரெசிடெண்ட் இல்லை ஒரு என்டிட்டி, இந்த 3 பேர் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியாவில் இருந்தாங்க அப்படின்னா இருந்துச்சு, அதாவது ஏதோ ஒரு ட்ரான்சாக்ஷன் இந்த 3 பேர் கூட இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்சன் ரெசிடெண்ட் இன் இந்தியா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இல்லை லிக்விடேட், இப்போது ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா இல்லை ஒரு பிஸ்னஸ் இருந்ததுன்னா அதை லிக்விடேட் பண்ணிவிட்டு, இல்லை அந்த பிஸ்னஸை வந்து பிஸ்னஸ் இல்லை அசெட் எதனா அங்கே இருந்தது அப்படின்னா அதை டிஸ்போஸ் பண்ணி, ஆர் செட்டில்டுன்னு லைபிலிட்டி எதுனா இருந்ததுன்னா செட்டில் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் யோசிச்சு வச்சுக்கலாம். ஷால் பி க்ளோஸ்டு, ஒரு அக்கௌண்ட்டு இப்போது பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் இருந்ததுன்னா லிக்விட் பண்ணிக்கலாம், அசெட் இருந்ததுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம், லைபிலிட்டி இருந்ததுன்னா செட்டில் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலாக மீனிங்கு. வித்தின் பீரியட் ஆஃப் 180 days ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன், அன்லெஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வந்து இருந்துச்சுன்னா 180 daysக்கு மேலே வந்து வி கேன் எக்ஸ்டெண்ட் அண்ட் டூ த ப்ரொசீஜர். 180 daysக்கு மேலே வேணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வேணும். ஸோ தட்ஸ் இட். Thus a capital account transaction is permitted only if it is specifically permitted. If the transaction is not stated as generally permitted, prior specific approval is required. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ஃபெமா வந்து ஆல்மோஸ்ட் லைக் வந்து கன்ஃபியூசிங் கான்செப்ட்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன். இது இல்லாமல் வந்து Schedule 1, Schedule 2 ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் வந்து இந்த Schedule 2ல் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணி படிக்கலாம். அதாவது இது எல்லாமே லைக் வந்து எம்சிக்யூவில் கேட்குற மாதிரி தான் கேட்பாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் எதுக்கெலாம் வேணும், அதாவது கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அது கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வேணும். அதில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டோட இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கிறது தான் இந்த டேபிள். அதில் நான் ஒரு ஃபஸ்ட்டு 4 ட்ரான்சாக்ஷன் சொல்கிறேன் பாருங்களேன். இம்போர்ட்டு, ஃப்ரைட்டு, அப்புறம் டிடென்ஷன் சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறமா இது ரெமிடன்ஸ் ஆஃப் P&I claim. இப்போது வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கிரிக்கெட் பேட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்ட்ரிலேருந்து இப்போ இங்கிலாந்துலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இங்கிலாந்துலேருந்து இம்போர்ட் பண்ணும்போது அது வந்து இம்போர்ட்டுக்குள்ளே வருது. அதை வந்து எதில் அனுப்புவாங்க, ஒரு ஷிப்பில் அனுப்புவாங்க, இல்லை ஏரோப்ளேனில் அனுப்புவாங்க. அந்த ஸோ அது ஃப்ளைட் மோடில் இருக்கலாம், இல்லைனா வந்து ஷிப்பு வெசலில் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அது மாதிரி ஸோ இம்போர்ட்டு, அது இல்லாமல் அது ஃப்ரைட்டு, அது இது 2 கனெக்ட் ஆகிடுச்சா. அதே மாதிரி இப்போ இங்கே வந்து இந்தியாவில் வந்து இறங்கினதுக்கப்புறமா அது வந்து இறக்கி வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது வந்து அதுதான் அந்த டிடென்ஷன் சார்ஜஸ்லாம் வரும். ஸோ அந்த கான்செப்ட் வந்து டிடென்ஷன் சார்ஜஸ்ஸு. அது இல்லாமல் ரெமிட்டன்ஸ் ஃபார் மெம்பர்ஷிப் ஆஃப் P&I club. இது என்னென்னா இன்சூரன்ஸ் வந்து இப்போது நம்ம இப்போது கண்டெய்னராக எடுத்துகிட்டு வருவாங்க ஷிப்லலாம். ஸோ வெதர் கண்டிஷன்னால் கண்டெய்னர் கீழே விழுறதுக்கெல்லாம் கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய விழுந்திருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது எக்ஸ்போர்ட்டரோ இம்போர்ட்டரோ ஆஸ் த கேஸ் மேபி யாருன்னா ஒருத்தர் வந்து லைக் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க அந்த குறிப்பிட்ட பொருள் மேலே. இப்போ நம்ம கேஸில் வந்து பேட்டை வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அது மாதிரி இதுவுமே அந்த 4 இதில் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ், எந்த குட்ஸ் பண்ணாலுமே மோஸ்ட்டாக இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த குட்ஸில். ஸோ அந்த கான்செப்டை கன்சிடர் பண்ணிங்கன்னா இதுவும் சிங்க் ஆகும். ஸோ இப்போ இந்த 4 கான்செப்டை வச்சு வி கேன் லைக் வந்து ஏன்னா நான் இப்போ எதுக்கு இது 4மே இது பண்ணேன்னா, இந்த 4மே வந்து கிட்டத்தட்ட ஒரே டிரான்சாக்ஷன் மாதிரி பாருங்கள். ஃப்ரைட்டு, இம்போர்ட்டு, டிடென்ஷனு, அப்புறம் இன்சூரன்ஸு. ஸோ இது வந்து 4மே ஒரு மாதிரி கனெக்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு சொன்னேன். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு நான் சொன்ன 3க்கும் ஃப்ரைட்டு, இம்போர்ட்டு, அப்புறம் கண்டெய்னர் டிடென்ஷன் சார்ஜஸ், இது 3த்துக்குமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் தான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்கிட்ட தான் நீங்கள் அப்ரூவல் வாங்கணும். ஆனால் வந்து இதுக்கு வந்து
P&I கிளப்புக்கு வந்து அதான் இன்சூரன்ஸ்க்கு வந்து இது வந்து இன்சூரன்ஸ் பேஸ்டுன்றதுனால இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், ஃபைனான்ஸ் பேஸ்ட் இல்லை. ஸோ அதனால் அது இல்லாமல் கல்ச்சுரல் டூர்ஸ் வந்து இப்போ திருப்பதிக்கு வராங்க அப்படின்னா அமெரிக்காலேருந்து திருப்பதிக்கு வராங்க, எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து திருப்பதிக்கு விசிட் பண்ணுறாங்க. அது இந்த ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் டெம்பிள் இன் வேர்ல்டு. ஸோ அதனால் வந்து வராங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்கணும். இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இன் ஃபாரின் பிரிண்ட் மீடியா ஃபார் பர்பஸஸ் அதர் தேன் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் டூரிசம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பில்டிங் எக்ஸீடிங் $10,000 by a state government and its public sector undertaking. இப்போது இந்த 3 கேஸ்க்கு வந்து இது மாதிரி ப்ரொமோஷன் ஆஃப் டூரிசம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், இன்டர்நேஷ்னல் பில்டிங், இந்த 3த்துக்கு எக்ஸீடிங் இந்த மூணு பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் மீதி எந்த பர்பஸ்க்கு நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் பை எ ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ஃபாரினில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியும். அதர் தேன் இந்த 3 பர்பஸ்க்கு வந்து யார் வேணால் கொடுக்கலாம். சரிங்களா? இந்த அதர் ப்ரொமோஷன் ஆஃப் டூரிசம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் இன்டர்நேஷ்னல் பில்டிங், இதுக்கு வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பிஎஸ்சி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு யாருனா கொடுத்தாலும் ஓகே தான். ஆனால் வந்து மீதி இந்த 3 பர்பஸை தவிர்த்துட்டு வேறு எதுனா ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இல்லை பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அது எப்போ கொடுக்க முடியும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட அஃபேர்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டோட அப்ரூவல் தேவைப்படும். அதாவது இந்த 3 இல்லாமல் வேறு எதுனா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த 2 பேரால் கொடுக்க போகிறோம். ஆனால் இந்த 2 பேரால் கொடுத்தாலுமே இவங்களோட இது அப்ரூவல் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட்டு. ஸோ ஃப்ரைட் சொல்லியாச்சு, இம்போர்ட் சொல்லியாச்சு. மல்டிமோடல் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர் மேக்கிங் ரெமிட்டன்ஸ் டு தேர் ஏஜென்ட்ஸ் அப்ராட், இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் டைரக்டர் ஜென்ரல், இதெல்லாம் மீதி எல்லாமே நீங்கள் வந்து மக்கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் இது பாருங்கள், ரெமிட்டன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் மணி ஆர் ஸ்பான்சர்ஷிப் ஆஃப் sports activity abroad by a person other than international, national, state level sports body if the amount involved exceed $1 lakh. இப்போ ஒரு ப்ரைஸ் மணிக்கோ ஒரு ஸ்பான்சர்ஷிப் ஸ்போர்ட்ஸுக்கோ வந்து ஸ்பான்சர்ஷிப் மணி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எதுக்கு நீங்கள் யாருக்கு ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. இப்போ எ பர்சன் அதர் தேன் தி இப்போ ஒரு நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பாடி இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பாடி இல்லை ஸ்டேட் லெவல் ஸ்போர்ட்ஸ் பாடி, இவங்க 3 பேரை தவிர்த்து வேறு யாருன்னா இப்போது நீங்கள் நார்மல் பர்சன் ஆனால் வந்து நீங்கள் அந்த ஸ்பான்சர்ஷிப்க்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து $1 lakh வரைக்கும் யூ கேன் ஸ்பான்சர் வித்தவுட் அப்ரூவல் ஆஃப் கவர்மெண்ட். ஆனால் இப்போ நார்மலாக பர்சனாக இருந்து, அதாவது இந்த 3 இன்டர்நேஷ்னல் பாடிஸ், நேஷ்னல் பாடி, ஸ்டேட் லெவல் பாடி, ஸ்டேட் லெவல், இது எல்லாமே ஒரு ஸ்போர்ட்ஸ் பாடி. இப்போ ICF அது மாதிரி இந்த 3 இவங்க வந்து எவ்வளோ வேணால் இது பண்ணலாம், அவங்களுக்கு அன்லிமிட்டட், அவங்களுக்கு லிமிட்லாம் கிடையாது. இவங்க 3 பேர் இல்லாமல் மீதி இருக்கிற எல்லாருமே ஒரு கம்பெனியோ ஒரு ஃபோமோ இல்லை நம்ம இண்டிவிஜுவல்ஸோ $1 lakhக்கு மேலே இப்போது நீங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் லைக் அதான் $1 lakh மேலேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வேணும். அதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அதே மாதிரி இது நான் சொல்லிடுச்சு, இந்த இதுவும் சொல்லிட்டேன். ஸோ அதுதான் இது வந்து ஸ்கெட்யூல் 2. ஸ்கெட்யூல் 3யும் கவர் ஆகிடுச்சு, அப்போ சொல்லிட்டேன். ஸ்கெட்யூல் 1ல் வந்து சும்மா ரீரோட் மாதிரி, அதாவது ரீரோட் இந்த சென்ஸ் இது படிக்க மக்கு தான் அடிக்கணும். ஸோ இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ரெமிட்டன்ஸ் ஆஃப் லாட்ரி வின்னிங்ஸ் லைக் இது வந்து ஏன் ப்ரொஹிபிட்டட்னா வந்து இப்போது லாட்ரி வின்னிங்ஸு ஏதோ ஒரு இப்போது தமிழ்நாட்டில் லாட்ரி கிடையாது, பட் இங்கே வந்து கேரளாவில் இருக்குது. கேரளாவில் நீங்கள் லாட்ரி வின் பண்ணுறீங்க, அந்த லாட்ரி வின்னிங்ஸை வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க. அதாவது இந்த காசை கொடுத்துட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு வாங்குறதுக்கு வந்து யூ கான்ட் டூ இட். நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்லேருந்து யூ கேன், பட் இது வந்து லாட்ரி வின்னிங்கிறது ஒரு லக் ஃபேக்டரில் வந்து வின்னிங்கு.
ஸோ அந்த மாதிரி வின்னிங்ஸில் வர அமௌண்ட்டை யூ கான்ட் டீல் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி தான் இந்த 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 3 பாயிண்ட்டுமே கிட்டத்தட்ட அதே தான். ரேசிங், ரைடிங்கு, லாட்ரி டிக்கெட்ஸ், பேண்டு, மேகசின்ஸு, ஃபுட்பால், போல்ஸ், ஸ்பீட் ஸ்டேக்ஸ், இது எல்லாமே இந்த 3மே அந்த மாதிரி கான்செப்ட் தான். இந்த 3மே லாட்ரி வின்னிங்ஸு, இது இன்கம் ஃப்ரம் ரேசிங், ரைடிங், அதான் இந்த மாதிரி ஈஸியாக சம்பாதிக்கிறதோட எப்படி சொல்கிறது, பெட்டிங் மாதிரி பண்ணி இல்லை கேம்பிளிங் அந்த மாதிரி வின் பண்ணுறதெல்லாம் வந்து கணக்கில் வராதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி வின் பண்ணி நீங்கள் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து யூ கான்ட் ட்ரா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றாங்க. அது இல்லாமல் பேமெண்ட் ஆஃப் கமிஷன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் மேட் டுவர்ட்ஸ் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் ஆர் இதெல்லாம் அதுதான் அப்படியே ரீரோட் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா, அதாவது ரிமிட்டன்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் பை அ கம்பெனி டு விச் த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் பேலன்சிங் இஸ் அப்ளிகபிள். ஒரே நிமிஷம் இருங்க, இதுக்கு வந்து இது என்ன கான்செப்ட்னா, இப்போது வந்து யூஎஸ் இப்போது ஒரு இந்தியன் கம்பெனி இருக்குது, ஒரு ஃபாரின் கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியன் கம்பெனிக்கு வந்து $1 lakh வந்து ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபாரின் கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து $80,000 ஈக்குவலண்ட் வந்து தே ஆர் இன்வெஸ்டிங் இன் இந்தியன் கம்பெனி. அதாவது மாற்றி 2 பேருமே ஒருத்தரோட இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது டிவிடெண்ட் வந்து இப்போது இருக்குது. டிவிடெண்ட் வந்து ஒரு 10,000 வந்து இவங்க வந்து 1 lakh ஹோல்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இந்தியன் கம்பெனி ஃபாரின் கம்பெனியில் 1 lakh ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இருங்க நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், இதுதான் எழுதி காட்டிடுறேன். இவங்க 1 lakh ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஃபாரினில். அதாவது இப்படி வச்சுக்கலாம் 1 lakh. அதே மாதிரி இவங்க வந்து இங்கே எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 80K. இப்போது இந்தியன் கம்பெனி வந்து இப்போது ஒரு 10K வந்து நல்லா வச்சா ஓகே 10K டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஃபாரின் கம்பெனிக்கு. ஃபாரின் கம்பெனி 8K டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே வந்து பேலன்ஸ் வந்து இப்போது இவங்க 10,000 இவங்களுக்கு தரணும், இவங்க வந்து 8,000 இவங்களுக்கு தரணும். ஆனால் வந்து இப்போது வந்து ஆக்சுவலாக இந்த 8,000 கழிச்சிட்டு 10,000க்கும் இந்த 8,000ஐயும் மைனஸ் பண்ணி மீதி இருக்கிற 2,000 மட்டும் இப்போ வந்து அவங்க ரெமிட் பண்ணால் போதும். இந்தியன் கம்பெனி வந்து டிவிடெண்டாக ஃபாரின் கம்பெனிக்கு 2K மட்டும் கொடுத்தா போதும். இந்த 10K ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இவங்க 8K கொடுக்கறது அந்த கான்செப்ட் தேவையில்லை. அதுதான் டிவிடெண்ட் பேலன்சிங் இங்கே சொல்கிறது. இங்கே ரெமிட்டன்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் பை எனி கம்பெனி டு விச் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் பேலன்சிங் இஸ் அப்ளிகபிள். அதுதான் இந்த பாயிண்டோட மீனிங். அப்புறம் அடுத்த பாயிண்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் கமிஷன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்டர். இது வந்து இது நார்மல் பாயிண்ட் தான். ஸோ அப்படியே படிச்சிட்டிங்கன்னா வந்துடும். ஸோ அதே மாதிரி கால் பேக் சர்வீசஸ் ஆஃப் டெலிஃபோன். ஸோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் மீதி எல்லாமே மக்கடிக்கிற மாதிரி தான். ரிமிட்டன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆன் ஃபண்ட்ஸ் ஹெல்ட் இன் நான் ரெசிடென்ட் ஸ்பெஷல் ருப்பீ ஸ்கீம் அக்கௌண்ட். ஸோ அதுதான் இது மாதிரி வந்து இதெல்லாம் எல்லாமே இப்போ நான் சொன்ன இந்த Schedule 1 Schedule 2 அந்த மாதிரி கான்செப்ட்லாம் எல்லாமே வந்து Schedule 3 கூட. அது இல்லாமல் ஸ்பெஷல் கேசஸ். அதுக்கப்புறம் இங்கே மெயினான வந்து இந்த லாஸ்ட் பேஜ் லைக் இது இந்த ப்ரொஹிபிட்டட் ட்ரான்சாக்ஷன், பர்மிசபிள் ட்ரான்சாக்ஷன். இந்த ப்ரொஹிபிட்டட் ட்ரான்சாக்ஷன் தான் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் இந்த ப்ரொஹிபிட்டட் ட்ரான்சாக்ஷன் தான் ஒரு மெயின் பாயிண்ட் மாதிரி.
லைக் வந்து இதில் லிமிட்ஸ் இருக்கும் இல்லையா, எல்ஆர்எஸ்ஸு, இங்கேயும் வந்து எவ்வளோக்கு மேலே பண்ணால் வந்து ஆர்பிஐ அப்ரூவல் வேணும் அப்படிங்கிறது, இந்த 5 பிஸ்னஸை வந்து ஒரு பிஆர்ஓஐ வந்து இன்வெஸ்டே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நார்த் கொரியா பேஸ்டு 2 பாயிண்ட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இருந்துச்சு, பண்ணவே கூடாதுன்றது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி சொல்லிவிட்டு, அது இல்லாமல் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து 180 டேஸ்க்குள்ளே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி செட்டில் பண்ணிவிட்டு, அதான் அந்த பக்கமே எதுவுமே இருக்கக்கூடாது அந்த கண்ட்ரியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கணுன்றது தான் இந்த 3rd 4th பாயிண்ட். ஸோ அது மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் மெயின் வந்து இந்த ப்ரோஹிபிட்டட் ட்ரான்சாக்ஷன், இதை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கெடியூல் 1 and 2ல் வந்து இப்போ கொடுத்துருப்பாங்க பர்மிசிபிள் ட்ரான்சாக்ஷன். அதுக்கப்புறமா இந்த இப்போ ஸ்கெடியூல் 2. ஸோ இந்த ஸ்கெடியூல் 1 and ஸ்கெடியூல் 2 வந்து மக்கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக மக்கடிக்க முடியுமான்றது வந்து அதுதான் ஓரளவுக்கு பார்த்து வச்சிட்டிங்கன்னா யூ கேன் அவ்வளோதான். ஆனால் இது மெயின் வந்து ப்ரோஹிபிட்டட் ட்ரான்சாக்ஷன் தான் வந்து எனக்கு மெயின். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு சும்மா பார்த்துக்கணும். அப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் இது வந்து எம்சிக்யூவில் இல்லை கேஸ் பேஸ்டு கொஸ்டினில் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் வந்து இதை கேட்பாங்க. இது வந்து ஆல்ரெடி ஒரு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருந்து இன்ஹெரிட்டன்ஸில் அவருக்கு படித்தது, அப்போது வந்து இவர் அதை ஹோல்ட் பண்ணலாமா, இது ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி ஸோ அதான் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் டெஃபினேஷன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கெடியூல் 3 வந்து நான் ஆர்பிஐ லிமிட், இந்த 4th எமிக்ரேஷன், அப்புறம் இந்த ஸ்டடீஸ் அப்ராட், அப்புறம் இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், இதுக்கு மட்டும் வந்து 2,50,000 மேலே போனாலுமே வந்து வி கேன் அப்படி இது பண்ணலாம். அதாவது 2,50,000க்கு மேலே போனால் கூட நம்ம அந்த 3 இன்ஸ்டியூட், அதாவது கண்ட்ரி ஆஃப் இமிக்ரேஷன், மெடிக்கல் இன்ஸ்டியூட் ஆர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இது, அந்த 3மே வந்து 3 இன்ஸ்டியூட் வந்து 3 இன்ஸ்டியூட்னா, அதாவது அந்த கண்ட்ரியோ இல்லை அந்த மெடிக்கல் இன்ஸ்டியூட்டோ இல்லை வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோ அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்கன்னா அந்த அமௌண்ட் வரைக்கும் யூ கேன், அதாவது 2,50,000 மேலே வந்து அவங்க ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க, 5 lakhன்னு சொல்கிறாங்கன்னா கூட யூ கேன் டீல் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப் டு தட் லிமிட். ஸோ அதான் அதுக்கு வந்து இந்த $US லிமிட்டு தேவைப்படாது. அது ஜென்ரலாக இந்த லிமிட்குள்ளே வருது. பட் அதை தாண்டியும் நீங்கள் பண்ணணுன்னா ஆர்பிஐ அப்ரூவல் தேவையில்லை, ப்ரொவைடட் நான் சொன்ன அந்த 3 இன்ஸ்டியூட்மே, 3 அதாவது கண்ட்ரி, அப்புறம் அந்த 2 இன்ஸ்டியூட் வந்து ஒரு அமௌண்ட் கேட்குறாங்கன்னா அந்த அமௌண்ட் வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்புறமா இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, இது வந்து ஃபஸ்ட்டு 3 வந்து லாட்ரி பேஸ்டு, அதுக்கப்புறம் மீதி எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் இட். எனக்கு தெரிஞ்சு கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்புறமா இந்த லிம்பெல்லாம் நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் மட்டும் மீனாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷனும் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஒரு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அதான் இந்த 3rd இல்லஸ்ட்ரேஷனும் 3rd இல்லை சாரி 2nd இல்லஸ்ட்ரேஷன் பர்சியூயிங் ஹையர் ஸ்டடீஸும் இந்த இது ஏர் ஹோஸ்டஸ் கேஸும் வந்து லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது அவங்க 180 days மேலே இருந்துமே அவங்க வந்து இது கிடையாது, அவங்க இப்போ பிஆர்ஐ கிடையாது, பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா கிடையாது அப்படிங்கிற கேஸ். இது வந்து அந்த 3 பர்பஸ்க்காக அவர் வெளியே போகல, வெறும் ஸ்டடீஸ்க்காக தான் போகிறாரு. ஆனாலுமே அவரை வந்து பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியான்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து அவங்க தங்குறதுக்காக, அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்த்துக்கிறதுக்காக அவங்க சம்பாதிப்பாங்க, அதனால வந்து கணக்கெடுப்பாங்கன்றதுக்காக அந்த கான்செப்ட் வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷனில் வரும். ஃபஸ்ட்டும் 3rd கூட வந்து கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு 4 இல்லஸ்ட்ரேஷனும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு லிம்பு, 2nd லிம்பு, 3rd லிம்புலாம் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணதையே கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த சென்ஸ் வந்து ஒரு மாதிரி தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது உனக்கு ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணால் போதும். அது இல்லாமல் மீதி எல்லாமே லைக் டெஃபினேஷன்ஸ் தான். இந்த பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா நெகட்டிவ் டெஃபினேஷன் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் என்னோடய பார்ட்டில் இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் ஓவர். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் படித்து முடித்ததுக்கப்புறமா யூ கேன் கம் அண்ட் ரீட்
salient features. இது ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, வேறு எதுவுமே இல்லை. ஓகே, ஃபெமா சாப்டர் ஓவர். salient features மட்டும் ஒரு வாட்டி வேணால் ரீட் அவுட் நான் ஒரு மாதிரி ரீட் அவுட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா மீதி எல்லாம் படித்ததில் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டுமே இதில் கவர் ஆகிருக்கும். இருந்தாலும் நான் சும்மா ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணுறேன். இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் ரெகுலேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன் பிட்வீன் ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட். இப்போ ரெசிடென்ட்க்கும் நான் ரெசிடென்ட்க்கும் நடுவில் நடக்கிற டிரான்சாக்ஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா பை நான் ரெசிடென்ட் அண்ட் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பை இந்தியன் ரெசிடென்ட். அதாவது இந்தியாவில் நான் ரெசிடென்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னால் நம்ம வந்து இந்தியன்ஸ் வந்து வேறு ஃபாரின் கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து இந்த ஆக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரீலி பர்மிசபிள் டிரான்சாக்ஷன் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் subject to reasonable restrictions that may be imposed. Current account transaction most of freely permissible transaction தான் இருக்கும். சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருக்கும். நம்ம அந்த இப்போ எப்படி சொல்கிறது, சில ப்ரொஹிபிட்டட் டிரான்சாக்ஷன் கரண்ட் அக்கௌண்ட்டு தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மீதி எல்லாமே ஃப்ரீலி பர்மிசபிள் தான். அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் இதுக்கு தேவைப்படுது. அது இல்லாமல் ஆர்பிஐ அப்ரூவல்ஸ் இதுக்கு தேவைப்படுது. அப்புறம் ஆர்பிஐ அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஓவர் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். இது கொஞ்சம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் வந்து இட் இஸ் ப்ரொஹிபிட்டட் அன்லெஸ் பர்மிட்டட் அப்படிங்கிறது தான் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனோட இது. ஜென்ரலாக ஒன்று சொல்லணுன்னா, இப்போது கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் பர்மிட்டட் அன்லெஸ் ப்ரொஹிபிட்டட் அப்படின்னா அது ஃப்ரீலி பர்மிசபிள் தான். ஆனால் ப்ரொஹிபிட்டடுன்னு சிலது மட்டும் சொல்லியிருப்பாங்க, அதை மட்டும் பண்ணக்கூடாது. கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனே ஒரு ப்ரொஹிபிட்டட், அதாவது கேபிட்டல் டிரான்சாக்ஷன் இஸ் ப்ரொஹிபிட்டட் அன்டில் பர்மிட்டட் அன்லெஸ் பர்மிட்டட் அப்படின்னா நார்மலாக அது ப்ரொஹிபிட்டட், ஆனால் வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோடு சிலதெல்லாம் பர்மிட்டட் அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்சுவல் மீனிங்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெக்குவயர்மெண்ட் ஃபார் ரியலைசேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரொசீட்ஸ் அண்ட் ரீபாட்ரியேஷன் டு இந்தியா. இது நார்மல் பாயிண்ட் தான். எக்ஸ்போர்ட் ப்ரொசீட், ரியலைசேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்னா ப்ரொசீடை வந்து ரீபாட்ரியேஷன் டு இந்தியானா அதான் எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸ் வருது, அதை இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல அது ப்ரொசீட் வருமா, அது ஒன்று. அது இல்லாமல் ரீபாட்ரியேஷன் டு இந்தியா. அப்புறம் டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் த்ரூ ஆத்தரைஸ் பர்சன் லைக் ஆத்தரைஸ் மணி லீடர் மணி சேஞ்சர் ஆஃப்ஷோர் பேங்கிங். இது ஆத்தரைஸ் பர்சனோட டெஃபினேஷன், அது தான். ஆனால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் எல்லா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுமே வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் கீழே மட்டும்தான் யூ கேன் டீல். இப்போது அதான் நான் சொன்ன மாதிரி வேறு எதுனா நார்மல் டெஃபினேஷனில் சொல்லியிருப்பேன், நார்மல் பர்சன்ஸ், அதாவது இந்த ஆத்தரைஸ் பர்சன் இல்லாத வேறு யார்கிட்டனா நீங்கள் டீல் பண்ணிங்கன்னா அது இல்லீகல். ஸோ அட்ஜுடிகேஷன் அண்ட் காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ்னால் இது காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ் அட்ஜுடிகேஷன் அப்படின்னா வந்து இப்போ ஒரு லைக் ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த அஃபென்ஸுக்கு வந்து வெறும் பெனால்ட்டி மட்டும், அதாவது அமௌண்ட்டு மட்டும் பே பண்ணுற மாதிரி ஒரு பெனால்ட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அஃபென்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் மட்டும் தான் பே பண்ணணும், ஜெயில் தண்டனை அது மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறுமே அமௌண்ட் பே பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணி அதை செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்ஸ். அதாவது அதோட அதிகமாக பே பண்ணுறதுக்கு வந்து சொல்லுவாங்க, ஆர்டர் போடுவாங்க. ஸோ யூ கேன் எஸ்கேப் ஃப்ரம் இட் அப்படிங்கிற மாதிரி. எஸ்கேப்புன்றதோட அது ஒரு கன்வீனியண்ட்டான கேஸ் மாதிரி. அப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் அஃபென்சஸ் பை டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் அஃபென்சஸ் அதான் இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டட். அதுக்கப்புறமா அதான் நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ராட் எதனா நடந்துச்சுன்னா அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த ஆக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் அப்பீல் ப்ரொவிஷன்ஸ் இன்க்ளூடிங் ஸ்பெஷல் டைரக்டர் அண்ட் அப்பீலேட் ட்ரிபியூனல். அதான் இப்போது அந்த அப்பீலேட் ட்ரிபியூனல், இப்போ அந்த ட்ரிபியூனல் ரிலேட்டட் கான்செப்ட்லாம் இந்த டிரான்சாக்ஷனுக்குள்ளே வரும். ஐ மீன் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே அடங்கிடுது. அதாவது இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் எதனா ஒரு கேஸ் நடக்குது, அதில் எதனா ஒரு இல்லீகல் இஷ்யூ நடந்துருச்சு, ஆனால் அதை வந்து இப்போ ஒரு அப்பீல் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எங்கே போவோம்னா ஒரு அப்பீலேட் ட்ரிபியூனல் கீழே போயிட்டு அங்கே தான் அந்த கேஸ் நடந்து அதுக்கான அதான் ஒன்று சாதகமாக நமக்கு சாதகமாக வரலாம், இல்லைன்னா இல்லாமையும் போகலாம். ஸோ அதான் கோர்ட்டுக்கு நம்ம எதுக்கு போவோம், ஏதோ ஒரு அப்பீலுக்காக போவோம். ஸோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் எதுனா அப்பீல் இருந்துச்சுன்னா அது அப்பீலேட் ட்ரிபியூனல் கீழே போய் அது ரிசால்வ் ஆகும். அதுதான் வந்து சேலியன்ட் ஃபீச்சர்ஸ். இந்த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும்.
இதில் ஒரு 5-6 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே பெரிய எனக்கு தெரிஞ்சு சஃபிஷியன்ட் தான். ஸோ அதான் மொத்தமாக சாப்டர் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ்க்கு வந்தீங்கன்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஸோ தட்ஸ் இட் கைஸ், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வேறு ஒரு சாப்டரோட பார்க்கலாம்.